ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மசாலா தோசை எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். இப்போது இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்க இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து ஒரு தடவை கிளறிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதும் அதில் தோசை ஊற்றிக்கோங்க. தோசையை நல்லா மெல்லிசாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு பக்கம்தான் வேக வைக்க போகிறோம். சப்போஸ் உங்கள் தோசை கொஞ்சம் கெட்டிமனாக வந்துருச்சுன்னா அது 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து தோசையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது தோசை நல்லா வெந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம மசாலாவை ஒரு பக்கம் வச்சிடலாம். வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது மடித்து எடுத்தால் நம்மளோட எம்மியான மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.